அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சின்ன ஒரு காரியம் பண்ணார். 40 நாட்கள். ஏப்பா, உனக்காக 430 வருஷம் நீங்க அடிமையா இருந்தீங்க. கவனமா கேளுங்க, 430 வருஷம் நீங்க அடிமையா இருந்தீங்க. உங்களுக்கு பாலும் தேனை ஓடுகிற தேசத்தை நான் தரேன். ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யறேன். ஒரு வனாந்திரத்தை 40 நாட்கள் நீங்க பிரயாணம் பண்ணணும். எல்லாம் மோசே இடத்துல கேட்கறாங்க, மோசேவே இப்படி போனா நம்ம சீக்கிரம் போயிடலாமே, எதற்கு நம்ம வனாந்திரத்துல போகணும்? செங்கடல் இருக்குது, அங்கதான் சோதனை ஆரம்பிக்கிறது. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி எதிர்பார்க்குது? எங்களை ஜெபிக்க வரீங்க, நீங்க கர்த்தரை ஜெபிக்கிறீங்க, ஒரு காலத்தை ஜெபித்த பிறகு மறுநாளே நடக்கணும், இல்ல அடுத்த நாளே நடக்கணும். அப்படி கிடையாது. நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக நீ சோதிக்கப்படுவ. ஆனா ஒரு நாள் நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உங்க வாழ்க்கையில் நிச்சயம் தரும். அவர் உங்களை ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டாரு. இந்த கால வேளையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோதிக்கப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை வனாந்திரத்தில் போறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எதுல தவறி போனாங்க? எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு. எது தெரியுமா? எங்கள் தண்ணி வரல, அது வர. நல்லா பாருங்களேன், எங்க காலையில ஏஞ்சா இரவு வரைக்கும் செங்கல் அறுக்கணும், 12 மணி நேரம் வேலை செய்யணும். அவன் உன்னை அடிப்பான், கொலை செய்வான். காலைல ஏஞ்சி அவன் பலவீனம் இருக்கான், ஜோரக்கெல்லாம் தெரிய மாட்டான். ஒரு அடிமை வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்னமா பண்ணாரு? வனாந்தத கால் ஏஞ்சா மண்ணா வரும், இறைச்சி வரும், தண்ணீர் வரும். ஒவ்வொரு நாளும் அற்புதம், மேகஸ்தம்பம் எல்லாமே வரும். நிழல் போல இருப்பார். எல்லாமே செய்தார். அக்கினி ஸ்தம்பம் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, மோசே நாங்கள் எகிப்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இங்க ஏன் எங்களை கொண்டு வந்த? எகிப்துல கல்லறைன்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்த இந்த முறுமுறுப்பு ஆண்டு பார்க்கும்போது நினைக்கிறேன், இந்த இறுதி கடினமா இருக்குது. வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களா இருக்கிறாங்களே. எங்க உங்களுக்கு 40 நாள் தானேப்பா, நடப்பா, உனக்கு தேவையான நல்ல தர. நீ நல்லா பாருங்களேன், இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில் உனக்கு ஆண்டவர் என்ன குறைய வைத்திருக்கிறான் வாழ்க்கையில். என்னைக்குன்னா ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்காக உன்னை ஏந்த வைத்துட்டாரா? ரோட்டில் போகும்போது பாக்கெட்டில் பைசா இல்லாமல் உன்னை நடக்க விட்டுட்டாரா? ஒரு நாள் ட்ரெஸ் இல்லாமல் உன்னை நடக்க விட்டுட்டாரா? வாழ்க்கையில் போகிற வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வீட்டில் எப்பொழுதும் 24 அச்சின்னு சண்டை போட்டு கத்தி எடுத்து குத்திக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் உங்களை கர்த்தர் உங்களை கொண்டு போறாரா? அப்படிலாம் கர்த்தர் உங்களை கொண்டு போறது இல்லையே. கர்த்தர் உங்களை எப்படி கொண்டு போறாரு? எப்படி என்னங்க கவனமா கொஞ்சம் பாருங்க, எப்படி உங்களை ஆண்டவர் கொண்டு போறாரு? நல்லா தானே நடத்துறாரு ஆண்டவர். நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கதா விரும்புகிறாரு. இந்த வண்ணாந்திர வாழ்க்கையில முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே ஏன்னு கேட்காதீங்க. ஏன் கேட்க நான் சொல்றேன் பாருங்க, உன் ஆசீர்வாதம் சீக்கிரத்தில் உன்னை தேடி வரும். நீ எந்த காரியத்துக்காக இந்த கால வேளையில புடமிட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காக நீ முறுமுறுத்துகிறாயோ, அந்த முறுமுறுப்பு ஆசீர்வாதமாய் மாறும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையில என்னை பிசாசானவன் சோறு அடையும்படியாக அநேக காரியங்களை என் குடும்பத்தில் கொண்டு வரான். நான் இந்த கால வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை சோர்வடைய விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீ சோர்ந்து போனா உன் குடும்பமே சோர்ந்து போயிடும். நான் ஒரு காரியத்தை சொல்ல, டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீ என்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில சோர்ந்து போறியோ, உன் குடும்பத்தில் இருக்க தேவ பிரசன்னமே அப்படி கம்மியா இருக்குது. நீ பார்க்கலாம். எனக்கு நீ சோர்ந்து போயிட்டு வாழ்க்கையில உடைஞ்சிட்டேன்னு உட்காரியோ, அதோடைய தாக்கம் குடும்பத்தை முழுமையா பார்க்கலாம். குடும்பத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன பிரச்சனை அலைமோதி எழும்பினாலும், என்ன உபத்திரம் குடும்பத்தில் எழுந்தாலும், நான் கர்த்தருக்குள் திடமனதாக இருப்பேன். அவருடைய வார்த்தையினால நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஏற்ற காலத்தை என்ன உயர்த்துவா. கர்த்தருடைய பலத்த காலத்தில் நான் அடங்கி இருக்கிறேன். அந்த உயர்வுக்குள்ள அந்த விசுவாசம் உனக்கு நான் சொல்றேன், சோர்ந்து போனவரை உன் நிமித்தமா கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா.